ஸ்டாலின் சார் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு அம்மா காலில் விழுந்து அந்த மனுவை கொடுக்குறாங்க. அது அவரை தள்ளி விட்டுட்டு போறதும், விசிகேலேருந்து ஒருத்தர் கை கொடுக்க வராரு, அவரை உதாசனப்படுத்திட்டு போறதும் தான் சார் இப்போ ரொம்ப ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவே மாத்திட்டாங்க சார். அதை நீங்க பாத்தீங்களா? இதெல்லாமே இயல்பாக நடக்கக்கூடியது. கட்சி தொண்டரிடம் கை கொடுப்பதோ மூதாட்டியிடம் மனு வாங்குவதும் முதலமைச்சருடைய வேலை இல்லை. ஏழை வாழ மனு கொடுத்தா கட்டி விட்டுருவான், விசிக கை கொடுத்தா கட்டி விட்டுருவான். ஆனால் 20,000 வாக்கு கோயம்புத்தூர்ல எங்க வடக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய 20,000 கிறித்துவ மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக லஞ்சம் பணம், இயேசுபிரானுடைய சிலையை செந்தில் பாலாஜியினுடைய சாராய காசுல, அபின் காசுல, கஞ்சா காசுல, பெத்தப்பெட்ட காசுல, ஹெராயின், அபின் எல்லாம் மொத்தமாக சாராயம். இந்த காசுல இந்த பணத்தை வாங்கி நீங்க சர்ச்சு செங்கல்லாக, சிமெண்டாக, கம்பியாக, சரளையாக போகிறது. இந்த பாவமெல்லாம் இப்ப நடக்குது, கலிகாலத்தில் நடக்குதுமா. விஜய் அவர்கள் நீங்க லாலிபாப் சாப்பிட்ற ஒரு பேபி, உங்களுக்கு என்ன அரசியல் பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா மேம் அந்த மேடையில பேசுனாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேபி. விஜய்க்கு இப்போ 49 வயசு. 2004 தேர்தலில் நிற்கிற பொழுது விஜயகாந்துக்கு 48 வயசு. இவர் சிங்கிள் லாலிபாப்னா அவர் டபுள் லாலிபாப். இவர் ஒரு திரிஷானா அவர் இன்னொரு ராதிகா, பூர்ணிமா ராவ். இந்த லாலிபாப்புகள் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய கேவலங்களாக இருக்கு. தெலுங்கு மக்கள் அத்தனையும் திமுக பக்கம் திருப்புவதற்காக இந்த பிரேமலதா அரசியலை இங்கு கொண்டு சேர்த்திருக்கு. இதை தாண்டி இதுக்குள்ள எந்த அரசியலும் இல்லை, எந்த குற்றச்சாட்டு இல்லையா. கொஞ்சம் கற்பழிப்பு அங்கங்க நடக்குது, கொஞ்சம் ரேப் கேஸ் நடக்குது, லாக்அப் டெத்து நடக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? விஜய் அவர்கள் நேத்தி தேர்தல் அறிக்கைய ஒரு புத்தகமா வெளியிட்டாரு. இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி நாங்க ஆல்ரெடி இதெல்லாம் நாங்க சொன்னதுதான், எங்களை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசப்படுது இல்லை சார். கணவனை இழந்தவர்களுக்கு கணவன் இலவசமாக கொடுக்கப்படும், மனைவியை இழந்தவர்களுக்கு மனைவி இலவசமாக கொடுக்கப்படும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடும் கொடுக்கப்படும். இப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் உண்மையாவே இப்போ எப்படி பயங்கர பரபரப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். லெஸ் தேன் அ வீக் நீங்க ஓட்டு போட்டு வந்துட்டீங்க பாண்டிச்சேரியில. இப்போ தமிழக மக்கள் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு. இது நடுவில் நேத்தி அந்த கூட்டத்தில் பேசின அந்த பிரேமலதா, அது ஒரு விஷயம், அது போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு அம்மா காலில் விழுந்து அந்த மனுவை கொடுக்குறாங்க. அது அவரை தள்ளி விட்டுட்டு போறதும், விசிகேலேருந்து ஒருத்தர் கை கொடுக்க வராரு, அவரை உதாசனப்படுத்திட்டு போறதும் தான் சார் இப்போ ரொம்ப ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவே மாத்திட்டாங்க சார். அதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். இதெல்லாமே இயல்பாக நடக்கக்கூடியது தான், இயல்பாக நடக்கக்கூடியது தான். முதலமைச்சரை பொறுத்தவரை கட்சி தொண்டரிடம் கை கொடுப்பதோ மூதாட்டியிடம் மனு வாங்குவதும் முதலமைச்சருடைய வேலை இல்லை. ஏன்? முதலமைச்சர் தனிப்பிரிவு இருக்குது. ஒரு நாளைக்கு 5000 மனு வருது. தலைமைச் செயலகத்தில் இருக்கிற முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு 5000 மனு வருது. 5000 மனுக்களை முதலமைச்சர் இன்னும் வாங்கிட்டு இருக்க முடியாது. 5000 தொண்டர்கள் கை கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். 5000 தொண்டர்கள்ட்ட கை கொடுக்க முடியாது, க்ளவுஸ் போட்டுக்கணும். இதெல்லாம் இயல்பான விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி கோயம்புத்தூரில் ஒரு 20,000 கிறித்துவர்கள் உள்ள ஒரு 10 சபை இருக்கு. இந்த 10 சபை சார்பாக 200 பேர் செந்தில் பாலாஜி சந்திக்கிறார்கள். சந்தித்து என்ன மனு கொடுக்குறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுங்க. எங்களுக்கு எல்லா சர்ச்சுகளுமே 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழைய கட்டடத்தில் இருக்கு. இதை நாங்கள் நேரடியாகவே வேலுமணிகிட்ட 10 வருஷமாக கேட்குறோம்.
வானதி சீனிவாசனிடம் 10 வருஷமாக கேட்குறோம். யாருடைய ஃபண்ட் அது? எம்எல்ஏ ஃபண்ட். மக்களுக்காக, ஒதுக்கப்பட்ட மக்கள் பணிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிதி. அந்த மதங்களுக்காகன்றது ஏதாவது யாருக்கு வேணா கொடுக்கலாம். அவங்க அதான் அவங்க யாருக்கு? சீக்கிய மதத்துக்கு கொடுக்கலாம், அதான் இந்து மதத்துக்கு கொடுக்கலாம், முஸ்லீமுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணா கொடுக்கலாம். அது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான உரிமை. எஸ் 2 கோடி நிதி அது. அது யாருக்கு கொடுக்கணுமோ ஒதுக்கலான்றது ஒரு இதுலயுமே இருக்குல்ல சார். ஆமாம். அப்போ இந்த கிறித்துவ மிஷனரிகள் போய் வேலுமணிகிட்டையும் வானதி சீனிவாசன்கிட்டையும் 10 ஆண்டு காலம் போராடி எதுவுமே நடக்கலை. இவங்க செந்தில் பாலாஜிகிட்ட போய் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைத்த பிறகு சென்னையிலேருந்து சபரீசன் பறந்து டெல்லிக்கு கோயம்புத்தூர் போகிறார். கோயம்புத்தூர் போய், அதாவது தெற்கு வடக்கு 20,000 வாக்குகள் இருக்குது. ஒரு சபையில் ஒரு சர்ச்சில் எவ்வளோ பேர் இருக்காங்க உறுப்பினர்? கல்யாணம், கச்சேரி, சாவு, வாவு எல்லாம் 2000 குடும்பங்களுக்கு 500 குடும்பம் வந்து ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் 2000 பேர் இருப்பாங்க. இப்போ இதில் 20,000 ஓட்டு இருக்குது. இந்த 20,000 வாக்குகளை உடனடியாக அந்த பாதிரிமார்களை வர சொல்லி 2 கோடி ரூபா நேற்று முந்தா நாள் ரொக்கமாக கொடுக்கப்பட்டது. ரொக்கமாக நேற்று கோயம்புத்தூர் பத்திரிகையில் செய்தி. கிறித்துவ பாதிரிமார்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை வைத்தார்கள். எல்லா பத்திரிகையிலும் 8 கால செய்தி. பின்னால் உள்ள செய்தி 2 கோடி கைமாறி இருக்கு. அது எங்கேயும் வரலையே. எங்கேயும் வராது அது வராது. நீங்கள் பாருங்கள், சர்ச்சு கட்டப்பட்டு விடும். முடிஞ்சுதா? இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மூதாட்டி மனு கொடுத்தா தள்ளி விட்டு போயிட்டாங்க. நீங்கள் மூதாட்டிக்கு 1 ஓட்டு தான் இருக்குது. அந்த இளைஞன் கை கொடுத்தான், அவனை தள்ளி விட்டு போயிட்டாங்க, அவனுக்கு 1 ஓட்டு தான் இருக்குது. இது அவர்களை ஆளுங்கட்சி முதலமைச்சர் கண்டுகொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இருமா பாவம் செய்த காசு எது? கொள்ளையடித்த காசு, மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றிய காசு. 2 கோடி ரூபாய் பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லுகிற கிறித்துவ பாதிரிமார்கள், கிறித்துவ தேவாலயங்கள் கோயம்புத்தூரில் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து சாராயம் விற்று டாஸ்மாக் காசு, போலி மது, அதில் பாதி பேர் குடிச்சு குடல் வந்து செத்து போயிருப்பான். இந்த காசை அங்கிகை போட்டுக்கொண்டு கிறிஸ்துவ தேவாலயங்கள் வாங்குவதை எப்படி இது ஏற்றுக்கொள்வது? நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் வந்துருச்சா? ஏழை மனு கொடுத்தா கட்டி விட்டுருவான், கை கொடுத்தா கட்டி விட்டுருவான். ஆனால் 20,000 வாக்கு கோயம்புத்தூரில் எங்கே? வடக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய 20,000 கிறித்துவ மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக லஞ்சம் பணம், சாராய பணம், சாராய வாடகையோடு உள்ள பணம் தான் சர்ச்சுக்கல்ல செங்கலாக, சிமெண்டாக, கம்பியாக, மொசைக்காக மாறப்போகிறது. அப்போ அந்த மக்களுக்கு அது தெரியாது இல்ல சார். தெரியாது, பாவம். அவங்களுக்கு அது அந்த கோயில் செங்கல்ல எந்த காசுல வந்தது அப்படின்னு அவங்களுக்கு எப்படி? அபின் வித்து வந்த காசு, கஞ்சா வித்து வந்த காசு, சாராயம் வித்து வந்த காசு, 2 ஒன்று தானே, போதா தானே. அப்போ இந்த செந்தில் பாலாஜி 20 கோடி ரூபாய் பாவம், பெரும் பாவம். இந்த பாதிரிமார்கள் இதை எப்படி ஒத்துக்கொண்டார்கள்? இந்த சாராய காசுல இல்ல சார், அவங்களுக்கு வந்து சர்ச்சு கட்டணும் அப்படின்னு, அது சாராய காசு, கஞ்சா காசு, அபின் விற்கிற காசு, பெட்ட பெண் விற்கிற காசு, ஹராயின் விற்கிற காசு பாதிரிமார்கள் வாங்கி, நீங்கள் ஒரு புனிதமான இந்த உலகத்துக்காக மரித்து போன இயேசு பிரானுடைய சிலையை எப்படி அங்கே வைக்க போகிறீங்க? மனசாட்சி உள்ள பாதிரிமார்களே, நான் கேட்குறேன், மனசாட்சி உள்ள பாதிரிமார்களே, சிலுவையை சுமந்த அந்த இயேசு பிரான் உலக மக்களுக்காக, இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ, சீக்கிய, கன்ஃபியூசியஸ், சீனா, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக சிலுவையை சுமந்த அந்த இயேசு பிரானுடைய சிலையை செந்தில் பாலாஜியினுடைய சாராய காசில், அபின் காசில், கஞ்சா காசில், பெத்த பெண் காசில், ஹெராயின்,
அபின் எல்லாம் மொத்தமாக சாராயம். இந்த காசில் இந்த பணத்தை வாங்கி நீங்கள் சர்ச்சு செங்கல்லாக, சிமெண்ட்டாக, கம்பியாக, சரளையாக போகிறது. இந்த பாவமெல்லாம் இப்போ நடக்குது, கலிகாலத்தில் நடக்குதுமா. விஜய் அவர்கள் வந்து நீங்கள் லாலிபாப் சாப்பிட்ற ஒரு பேபி, உங்களுக்கு என்ன அரசியல் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா மேம் அந்த மேடையில் வந்து பேசினாங்க. கூத்தாடினா என் ஹஸ்பண்ட் கூட தான் வந்து ஒரு கூத்தாடி, ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற கமலஹாசன் அண்ணா அவர் கூட தான் வந்து கலைத்துறையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்களும் இங்கே வந்து மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் நாங்கள் எல்லாருமே இப்போ இங்கே வந்து இணைஞ்சிருக்கோம், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களே சார். இல்லைம்மா, விஜய்க்கு இப்போ 49 வயசு. 2004 தேர்தலில் நிற்கிற பொழுது விஜயகாந்துக்கு 48 வயசு, ஒரு வயசு குறைவு தான். இவர் சிங்கிள் லாலிபாப்னா அவர் டபுள் லாலிபாப். இவர் ஒரு திரிஷானா அவர் இன்னொரு ராதிகா, பூர்ணிமா ராவ், அப்புறம் டபுள் லாலிபாப். 2 கதை சரியாக வருதா? அப்போது இந்த லாலிபாப்புகள் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய கேவலங்களாக இருக்கிறது. இந்த கேவலங்கள் தான் தலைவிகளாக தெரிகிறார்கள், தத்துவங்களாக தெரிகிறது. அப்போது விஜயை எதிர்ப்பதற்காக மட்டுமே திமுக 300 கோடி ரூபா கொடுத்துருக்கு. ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபா, 10 தொகுதிக்கு 300 கோடி ரூபா, 300 கோடி 10 சீட்டு. மச்சான் சுதீஷ் ஒரு மார்வாடி 200 கோடி ரூபா அடிச்சுட்டு போயிட்டான். அதை வசூல் பண்ணுவதற்கு, மருத்துவக் கல்லூரியில் லைசன்ஸ் வாங்குவதற்கு, மருத்துவக் கல்லூரி ரினியூவல் பண்ணுவதற்கு என்ன தேவை? எம்பி ஐடி கார்டு தேவை. இதுக்காக இந்த மக்களுடைய உழைப்பு, இந்த மக்களுடைய வரிப்பணம், இந்த மக்களுடைய வாக்குச்சீட்டு சுதீஷை எம்பி ஆக்கியிருக்கு. பிரேமலதாவை 300 கோடியை கொடுத்து தெலுங்கு மக்கள் அத்தனையும் திமுக பக்கம் திருப்புவதற்காக இந்த பிரேமலதா அரசியலை இங்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இதை தாண்டி இதுக்குள்ள எந்த அரசியலும் இல்லை. அப்போ நமக்கு இவ்வளவு டிமாண்டாக இருக்கா? நமக்கு இவ்வளவு நாம் திமுக ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய உதவி தேவைப்படுகிறதா? நம்மளோட சப்போர்ட் திமுக 75 ஆண்டு கால திமுக, அண்ணா, பெரியார், அவங்க அப்பா, சித்தப்பன், பெரியப்பன், இப்படி ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான இயக்கத்திற்கு பிரேமலதா தேவைப்படுகிறாளா? பிரேமலதாவை மேடையில் வைத்து பிரேமலதாவை பூஜித்தால் தான் திமுக கரையேறுமா? இப்படியான ஒரு மிகப்பெரிய அகங்காரம் தலைக்கு ஏறிய பிறகு எந்த குற்றச்சாட்டு இல்லையா? கொஞ்சம் கற்பழிப்பு அங்கங்கே நடக்குது, கொஞ்சம் ரேப் கேஸ் நடக்குது, லாக்அப் டெத்து நடக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த பக்கம் கொஞ்சம் சாராயம் விற்கிறான், கொஞ்சம் கஞ்சா விற்கிறான், கொஞ்சம் அபின் விற்கிறான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீங்கள் தங்கப்பதக்குன்னு ஒரு படம் வந்தது, சிவாஜி நடித்த படம். அதில் ஹானஸ்ட் ஆஃபீஸர் நடிச்சிருப்பார் சிவாஜி, மிஸ்டர் சௌத்ரி நடிச்சிருப்பார். அந்த படத்தில் ஷோ நடிச்சிருப்பார். ஷோ வந்து நேர்மையான ஏட்டையா, மகன் அரசியல்வாதி. அப்போது மகன் ஸ்டேஷனுக்கு வருவார். எப்படா என் கட்சிக்காரரை பிடிச்சி ஜெயிலில் போடலாம், போலீஸ் லாக்கப்பில் வைக்கலாம், அவன் என்னையா பெரிய குற்றம் பண்ணிட்டான், கத்தி எடுத்து லேசாக கீச்சினா கொஞ்சம் குடல் வெளியே வந்துருச்சு, இதுக்கு பிடிக்கலாமா நீ? இதெல்லாம் அந்த காலத்திலேயே வந்துட்டு. இப்போ பிரேமலதா அப்படி தான் கேட்குது. கொஞ்சம் தாயா ரேப் பண்ணால் ஒரு 10 ரேப்பிங் நடந்திருக்கு. இல்லை சார், அவங்க ஒரு பீயிங் அ விமன், அவங்க அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பேசினது தான் சார் இன்னும் பயங்கரமாக அது ஒரு அவங்க தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தானே 300 கோடி கொடுத்து அந்த அவர்களுக்கு தான் திமுக வெற்றி பெறுவதற்கு திமுக தவம் இருக்கிறதம்மா, வரம் இருக்கிறதம்மா. சார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஜய் அவர்கள் நேத்தி தேர்தல் அறிக்கையை ஒரு புத்தகமாக வெளியிட்டாரு. ஒரு விவசாயிக்கு, ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு, ஒரு துப்புரவு பணியாளருக்கு. அதில் நிறைய விஷயங்கள், முக்கியமாக வந்து விவசாயிகளுக்கு நாங்கள்
நிறைய வந்து இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து நாங்கள் மாதம் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். விவசாயிகளுக்கு நாங்கள் கடன் இல்லாத ஒரு விஷயத்தை நிலுவையில் நாங்கள் இது பண்ணுவோம். பிணை இல்லாமல் 20 லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அப்புறம் 60 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு நாங்கள் மாதம் 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு சார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண் காவலர்களுக்கு நாங்கள் சுழற்சி முறையில் லீவு கொடுப்போம். இது வந்து ஓய்வறை பெண்களுக்கு காவலர்களுக்கு தனியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் நாங்கள் சொன்னது தான், எங்களை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசப்படுது இல்லை சார். இது எப்படி சார் அது? அம்மா வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறது ஞாபகம் வருது. அர்த்தமற்ற ஆடம்பரங்கள் எதை சொல்கிறாருன்னா கோயிலை சொல்கிறார், திருவிழாவை சொல்கிறார். இங்கே வருஷம் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும், வருஷம் திருவிழா நடக்கும், அதனால் எந்த பலனும் இல்லை. அதே போல தான் இந்த தேர்தல் அறிக்கை, தேர்தல் 23ஆம் தேதி மத்தியானம் எல்லாம் மறந்துடுவோம். 23ஆம் தேதி மதியம் இந்த தேர்தல் அறிக்கை என்ன என்பது அந்த கட்சி தலைமைக்கே தெரியாது. பக்கங்கள் மாறி 5 வருஷத்துக்கு ஒருக்கா எனக்கு தெரிஞ்ச திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் தான் தேர்தல் வாக்குறுதிகளை அச்சிட்டு கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக ஒரே புத்தகம் தான் வருது. திமுகவும் அதே புத்தகம் தான், அதிமுக அதே புத்தகம் தான். புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட்ஜெட்டு வருஷம் தமிழக சட்டசபையில் உட்கார்ந்து நான் பட்ஜெட் கூட்டத்தொடரையும் பார்த்துருக்கேன். வருஷம் அதே பட்ஜெட். முதல்ல 5 வருடத்துக்கு முன்பு இப்போ ஆட்சி மாறி இப்போ ஸ்டாலின் வந்துட்டாருன்னு வச்சுக்கேன். 21 ஸ்டாலின் வந்தாரா, அப்போ எடப்பாடி அட்டை முதல்ல இருக்கும். எடப்பாடி அட்டையை கிழிச்சிட்டு ஸ்டாலின் அட்டையை போட்டு பிரிண்ட் பண்ணி அது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, பழைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தான் அவர். என்ன பண்ணுவார், போன வருஷம் கொடுத்த அதே பட்ஜெட் தான் இந்த வருஷம் அட்டை மாற்றிடுவார், புதுசாக மாற்றிடுவாங்க. அதே போல தான் தேர்தல் அறிக்கை. இதில் தேர்தல் அறிக்கை என்பது மக்களை நீங்கள் 10,000 ரூபா தரணும் ஒரு கட்சி சொன்னாங்க. மாதம் 10,000 ரூபா, வருஷத்துக்கு 1,20,000 கோடி வேணும். இப்போ 2,000 ரூபா கொடுத்தாங்கல்ல, 2,000 கொடுத்தது 6,000 கோடி ரூபா. 2,000 வீட்டுக்கு 2,000, சாரி 5,000 கொடுத்தாங்கல்ல, அது எவ்வளவு? வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை 6,000 கோடி ரூபாய் வேணும். இப்போ 5,000 பொங்கலுக்கு கொடுத்தாங்களம்மா, அதோட மதிப்பு எவ்வளவு? 6,000 கோடி. 10,000 கொடுத்தா 12,000 கோடி, 12,000 கோடி. எப்போ? ஒரு மாதத்துக்கு 12,000 இன்ட்டு 12 எவ்வளோ ஆச்சு? 144 கோடி ரூபாய், 150 கோடி ரூபாய், சாரி 1,50,000 கோடி. 6,000 கோடி ரூபாய், 5,000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்ததுக்கு 6,000 கோடி, 5,000 ரூபா கொடுத்ததுக்கு 6,000 கோடிமா. 10,000 கொடுத்தா 12,000 கோடி. அப்போ 1,50,000 கோடி கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு? 2,50,000 கோடி. 2,50,000 கோடி வசூல் பண்ணி வீட்டுக்கு 10,000னா 1,50,000 கோடி கொடுத்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் திவால் ஆயிரும் அடுத்த நாள் காலையிலே. இதெல்லாம் சாத்தியமா? மக்கள் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. மக்கள் அதெல்லாம் 6 ஃப்ரீ சிலிண்டர், அன்னபூர்ணா இதில் 6 ஃப்ரீ சிலிண்டர் கொடுக்குறேன்லாம் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இனிமே கணவனை இழந்தவர்களுக்கு கணவன் இலவசமாக கொடுக்கப்படும், மனைவியை இழந்தவர்களுக்கு மனைவி இலவசமாக கொடுக்கப்படும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடும் கொடுக்கப்படும். இப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. IVF ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது கூட வந்து நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி அது கூட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வேலைக்கே போக வேண்டாம், வீட்டிலே இருங்க. உங்களுக்கு தினசரி ஒரு குவார்ட்டர் வீடு தேடி வந்துவிடும், குடிச்சிக்கலாம். பொம்பளை வீட்டை விட்டு போக வேண்டியதில்லை. ஒரு மாதத்துக்கு 50 கிலோ அரிசி, உப்பு, புளி, உரப்பு, மிளகா எல்லாம் ரேஷன் கடையிலேருந்து விஜய்க்காக ஒரு அறிக்கை கொடுத்தார். வீட்டு தேடி வரும் ரேஷன் கடை, குவார்ட்டரும் வந்துடும், பொருளும் வந்துடும். இது ரெண்டும் அடுத்த தேர்தல் அறிக்கையில் அனைத்து கட்சியும் இந்த இலவசங்களை கொடுத்துருவோம். கூடவே மனைவி இல்லைன்னு கவலைப்படுறீங்களா, மனைவியும் பார்சலில் வந்துடும். இப்படி சொல்லுகிற கட்சி தாமா தமிழ்நாட்டில் இருக்குது.
அதாவது எப்படியாவது ஓட்டு வாங்கணும் அவ்வளோதான். அதை தாண்டி இவர்களுக்கு எந்த நோக்கம் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்ச வரை போனேன்னா என்ன கேட்காப்பா தெரியும் எம்எல்ஏ, என்னையா ஐயா பைப்பு தண்ணி வரலையா குப்பை, ஏய் காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டா, 2000 வாங்கினில்ல, இப்போ எங்கே வந்து கேட்குறா போ. இப்படி பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை விரட்டினதை என்னால பல இடங்கள் நிரூபிக்க முடியும். இப்ப சொல்றீங்க இப்ப வாக்கு தேடி வாக்கு கேட்டு போறாங்கல்ல, திமுகல இருந்து வாக்கு கேட்டு போற முக்கியமான, அதாவது சிட்டிங் எம்எல்ஏஸே எவ்வளவு பேரை வந்து அடிச்சு விரட்டுறாங்க அப்படின்றத ஒரு வீடியோஸ் தான் இப்ப எல்லா இடத்துலயும் வைரலா தானே சார் போயிட்டு. இது தமிழ்நாடு முழுக்க ஒரு புரட்சி நடக்கும். இந்த தேர்தல் அமைப்பு, இந்த ஜனநாயகம் என்பதெல்லாம் பேருக்கு தான் இருக்கு. எல்லாம் மூட்டையாக அவுத்து விடுறான். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, அரசு அதிகாரி என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ சட்டம் இருக்குது, இந்த பக்கம் ஓட்டுக்கு 2000 வீட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்போ எதுக்கு இந்த சட்டம்? ஒன்று சட்டத்தை க்ளோஸ் பண்ணு, இல்லை 2000 கொடுத்துட்டாரு, ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கணுமா இல்லையா? ரெண்டுமே இருந்தால் இது எப்படி இதுக்கு பேர் ஜனநாயகமா? இப்படி பல ஏமாற்று வேலைகள், மோசடி வேலைகள் இந்த தேர்தல் இதை தாண்டி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளவு அராஜகங்கள், அவ்வளவு ஏமாற்று வேலை, அவ்வளவு மோசடி. நம்ம எனக்கு தெரிஞ்ச திமுக அதிமுக நிற்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய கம்யூனிஸ்டுகளைப் போல, சில கட்சிகளைப் போல வேட்பாளர்களை தவிர அத்தனை பேர் கள்ளச்சந்தை வியாபாரி. அதிகாரம் வேணும், ஒரு 10 கோடி 50 கோடி கொடுக்குறான், எம்எல்ஏ ஆகிட்டு சட்டசபைக்கு போயார். லீமாரு ஒரு ரோஸ், ஆமாம், அந்த அம்மா 7000 கோடி வருஷம் வரி கட்டுது. அந்த அம்மாவுக்கு ஒரு எம்எல்ஏங்கிற பதவி வேணும், கலெக்டர் கைகிட்டி நிற்கணும், எஸ்பி சல்ட் அடிக்கணும், டிஎஸ்பி கார் திறந்து விடணும், தாசில்தார் மூட்டை தூக்கணும், லக்கேஜ் தூக்கணும். இதுக்கு அந்த அம்மா நேரம் எடப்பாடிட்டு போனாங்க. 100 கோடி மூஞ்சியில் வீசி எறிஞ்சாங்க. எடப்பாடி மூஞ்சியை தலைவிட்டெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுக்கிட்டாரு. ஆம்ஸ்டாங்கு பொண்டாட்டி ஒரு கொடி. அந்த அம்மா குழந்தைய வளர்த்து வீட்டில் இருக்கலாம், இல்லை நேராக போச்சு சேகர் பாபுட்டையும் பிரியாட்டியும், என் புருஷன் காசெல்லாம் ஆட்டையை போட்டானு தரமாட்டேங்கிறான். அந்த ஆள் 500 கோடி வசூல் பண்ணி கொடுத்தாரு. 500 கோடி வசூலாச்சு. எனக்கு பதவி, எம்எல்ஏ பதவி வேணும், இல்லை எம்பி பதவி வேணும், என்ன ரேட்டுன்னு கேட்டுது. இங்கெல்லாம் அதெல்லாம் நானே இப்போ ரேட்டை கொடுத்து அங்கே இருக்கேன், நீ உள்ளே வந்து ஏடம் காலி ஆயிரும், அதனால் நீ ஜெயக்குமார்ட்ட போமா. நேராக ஜெயக்குமார்ட்ட போய் 20 கோடி அடித்தது மூஞ்சியில். அவர் எல்லாம் வலிச்சு வச்சுக்கிட்டு நேராக எடப்பாடியில் குடிவி விட்டார். எடப்பாடிகிட்ட உனக்கு என்னையா எவ்வளோயா ரேட்டு, ஒரு ரேட்டை சொல்லியா, உனக்கு ரேட்டுன்னா கொப்பை ரேட்டு, ஒம்பா ரேட்டு, எல்லா ரேட்டும் சொல்லு, ஒரு 100 கோடி கொடுமா, அந்த 100 கோடி வச்சுக்கிறேன். அந்த அம்மா இதுதான் அரசியல். அந்த ஏரியாவில் இப்போ தாவேக்கால நிற்கிறவங்க கூட வாபஸ் வாங்கிட்டாங்க, எல்லாம் ஓடி போயிடுறான். உனக்கு என்ன ரேட்டு, உனக்கு என்ன ரேட்டு, உம்மாக்கு என்ன ரேட்டு, ஒப்பனுக்கு என்ன ரேட்டு, உன் பரம்பரைக்கு என்னடா ரேட்டு, வாங்கி ஓடி போங்கடா. இதுக்கு பேர் தேர்தலா, இதுக்கு பேர் ஜனநாயகமா? கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த தேர்தல் யூஸ்வலா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி இந்த 75 இயர்ஸா எங்க தமிழ்நாடு ஆண்டவங்க. ஸோ மக்களுக்கு பெருசா வந்து வேற ஒரு ஆப்ஷனே இல்லாம இருந்தது. ஓகே, இது டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. இப்போ புதுசா இந்த டிவிகே விஜய் அவர்கள் வந்தது. ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது, விஜய் வெளில வருவாரா, சரி வெளில வந்துட்டாரு, இவர் என்ன பெருசா, இவருக்கு போடுறவங்க எல்லாம் வாக்கு எண்ணிக்கையா மாறிடுமா, இப்போ வாக்கு சதவீதம் எவ்வளோன்ற மாதிரியும், இப்போ எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருவாரோன்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்களா இல்லை எப்படின்றது தெரியல சார். ஸோ இப்போ இந்த டிவிகே வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய குழப்பம் மாதிரி மக்கள் மத்தியில ஒரு அலை வீசுதா சார்? அது எந்த மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது சார்? ஆமா, விஜயுடைய வாக்கு அத்தனையும் ஆளுங்கட்சி வாக்கு சிதறடிக்கப்பட்டு சின்னாபனமாக ஆக்கப்பட்டு திமுக தெருவா அலையுது, எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்து விட வேண்டும் என்பதற்காக. அப்போது இதில் திமுகவுடைய பதட்டத்தை பார்க்கிற பொழுது திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. அதிமுக பாஜக தங்களை எப்படியும் இப்போ ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, 90 சீட்டு வந்தால் போதியா, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். எவ்வளவு? 118 வேணும், இல்லை 90 இருந்தால் போதும், 80-90 வந்தாலே போதும், நாங்கள் தான். இது எங்கே இது வந்து ஆண்டவனுடைய அசாரி. ஒரு காற்றுல ஒரு செய்தி வரும் தெரியுமா, அப்போ ஆர்எஸ்எஸ் சொன்னால் அதுதான் அசரரி, ஏதோ புசுரரி. அப்போது இந்த முடிவுக்கு தமிழ்நாடு அரசியல் வந்துருச்சு.
முடிவுக்கு விஜய் அதிமுக என்டிஏ கூட்டணி தனிப்பெரும்பான்மை அதிமுக ஆட்சி அமைக்கும். அது தவிர்த்தால் மைனாரிட்டி அதிமுக பாஜக விஜய் ஆட்சி அமைக்கும். இதுதான் தேர்தல் முடிவு. தேர்தல் முடிந்த பிறகு நடக்க போகிற ஆட்சி. அப்போ திமுக சபரீஷை தப்பி ஓட்டம், லண்டனை நோக்கி தப்பி ஓட்டம் செய்தி வரும். பாவப்பட்ட காசை பள்ளிவாசல் கட்டுவதற்கு யாரும் வாங்க மாட்டான், கோயில் கட்டுறதுக்கு வாங்கிக்குவான். இப்போ சர்ச்சை, கோயம்புத்தூரில் சர்ச்சு வடக்கு தெற்கு பகுதியில் 20 கோடி ரூபாய் கைமாறி பாவ காசு, சாராய வித்த காசு சர்ச்சாக வரப்போகுது கோயம்புத்தூரில். அப்போது இந்த பாதிரிமார்கள் அந்த மக்களை ஏமாற்றி உலக மக்களுக்கெல்லாம் சிலுவை சுமந்த இயேசு புராணை விற்று சபரீசகிட்ட செந்தில் பாலாஜிட்டு விற்று 20 கோடி ரூபாய் கைமாறி இருக்கு நேற்றுக்கு. சார், டீலிமிட்டேஷன்ஸ்க்காக நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கையை எரிச்சது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெள்ளை அறிக்கையே இருக்கிறீங்க, இன்னும் மசோதாவை தாக்கல் செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே டிஆர் பாலு எங்கள் ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து கருப்பு கொடி ஏற்றுறாரு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஓம் பிர்லா அவர்கள் சொன்னார், அவர் கருப்பு கொடி ஏற்றினா என்ன, மஞ்சள் கொடி ஏற்றினா என்ன, அதையே நீங்கள் மக்களை வெளில சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரும் கலாய்ச்சி தள்ளிட்டாரு சார். அது வரைக்கும் ஒரு பக்கம் ட்ரோலாக போயிட்டுருக்கு. இந்த டீலிமிட்டேஷன்ஸ் என்னதான் சார் இப்போ இங்கே நடைமுறைப்படுத்தப்படுறாங்க? அம்மா, தொகுதி மறு வரையறை என்பது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட கால திட்டம். காரணம், எந்த மசோதாக்களும் ஆர்எஸ்எஸ் சங்கி சனாதன மசோதாக்கள், கார்ப்பரேட் பெரு முதலாளிகளுக்கு ஆதரவான மசோதாக்கள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கு தேசம், இந்த 5 மாநிலங்களில் தான் எதிர்ப்பு பதிவாகுது. அப்போ பாஜக என்ன நினைக்கிறான்னா, 14 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி, யூபியில் 83 140,000. அப்போது தமிழ்நாடை தவிர்த்து 542 840 ஆக்கி 3/2 பங்கு வட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்துடுவாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சவுத்தில் யாரை பற்றியும் கவலைப்படாமல், அக்கறை கொள்ளாமல் எல்லா மசோதாக்களையும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சனாதன, சமஸ்கிருத, இந்தி மசோதாக்களை நிறைவேற்ற முடிவுக்கு பாஜக வந்துருச்சு. பாஜக இத்தனை ஆண்டு காலம் எதிர்க்காத திமுக பெட்டியில் மடித்து வைத்திருந்த கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு தேர்தல் நாடகம் நடத்துகிறார்கள். தேர்தல் வரும்போது பாஜக பூதம். இப்போ இந்த பாஜக பூதம் அரசியல் எடுபடாமல் முஸ்லீம் இளைஞர்களே, இளைஞர்களே, பெண்களே விஜய்க்கு போட போகிறோம் சார். இப்போ இது கரெக்டாக இந்த தேர்தல் டைமில் லெஸ் தேன் அ வீக் இருக்கு. இது பண்ணும்போது பிஜேபிக்கு இது ஒரு பெரிய ஒரு டிராபேக் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா சார்? ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிற ஏடிஎம்கே ஆகட்டும் சரி, இல்லை பிஜேபி இங்கே தமிழ் மாநிலத்தில் இருக்காங்களா, இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுன்றது அவங்களுக்கு தெரியாதா சார்? கரெக்டாக இந்த டைமில் இந்த டீலிமிட்டேஷன்ஸ் எடுத்து அப்போ பிஜேபி என்ன டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுதா சார் இன்டைரக்டா? இல்லைம்மா, இதெல்லாம் முட்டாள்கள் கேள்விமா. பாஜக திமுகவுக்கு கணக்கிலே எடுத்துக்கல. திமுக வேண்டாம், கம்யூனிஸ்டுகள் வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், கர்நாடகாவில், தெலுங்கு தேசத்தில் காங்கிரஸ் வேண்டாம், ஆந்திராவில் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான். அவர்கள் உங்களை பற்றி கணக்கிலேயே எடுக்கலை. நீங்கள் வேண்டான்ட்டான், நீங்கள் வேண்டவே வேண்டான்ட்டான். கருப்பு சட்டை போட்டாலும் சரி, மஞ்சள் சால்வை போட்டாலும் சரி, உங்களை அவன் கணக்கிலேயே எடுக்கலை. எங்களுக்கு அங்கே பெரிய அளவில் எங்களுக்கு வந்துட்டாங்க, எல்லா சோர்ஸ் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் கருப்பு சட்டை ஒரு வாரம் போடுவீங்க, அப்புறம் கழட்டி போட்டுட்டு மஞ்சள் சால்வியை போட்டுக்குவீங்க. இல்லை, இவர் 1915-60s இருக்கிற திமுகவை நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் குடும்பத்தோட இறங்கி வந்து போராட்டம் பண்ணுவோம்னு இவர் வந்து சவால்லாம் விட்டுருக்காரு சார். பல சவால்களை வீடியோ போட்டு அல்ல, வீடியோ, ஆடியோ, ஆடியோ எல்லாம் போடலாம். இந்த திமுகவுடைய வலிமை என்ன, பலு என்ன, எல்லாம் டெல்லிக்காரனுக்கு தெரியும். இந்திரா காந்தியை தூக்கி சுமந்த கருணாநிதியை தெரியும். அடி வாங்கி, உத வாங்கி, காது செவிடாகி, ஆற்காடு வீராசாமி முரசொலி மாறன் மிதிக்கப்பட்டு, ஸ்டாலினுக்கு கிட்னி போய் சட்னி போய், அடுத்த வருஷமே எமர்ஜென்சி முடிந்த அடுத்த தேர்தலையே இந்திரா காந்தி காலடியில் விழுந்தவர் தான் கயவன் கருணாநிதி. கருணாநிதியே சரண்டர் ஆகிட்டு எந்திரிக்கல.
பேரன் கருப்பு சட்டை போட்டு என்ன, மஞ்சள் சட்டை போட்டா என்ன? இவர்களெல்லாம் ஒரு நாடக நடிகர்கள், பபூன். இப்படி தான் டெல்லியில் நினைக்கிறேன். அதனால் இவர்களை இப்போ நீங்கள் மோடி ஆட்சிக்கு வந்தோடனே, திமுக ஆட்சிக்கு வந்தோடனேயும் கருப்பு பலூனை கொண்டு போனார், இப்போ வெள்ளை பலூனை கொண்டு போயிட்டு இருக்கார் பாஜக. இவர்கள் ராகுல் காந்தி இன்னுமே இங்க வரவே இல்லையே சார். 18ஆம் தேதி வர்றார், 18ஆம் தேதி வர்றார், ஓகே 19ஆம் தேதி வர்றார், 20ஆம் தேதி வர்றார். ஏன்னா ராகுல் காந்தி வந்து இஸ் நாட் ஹாப்பி அப்படி இல்லைம்மா, அதெல்லாம் இப்போ பாஜகவை காங்கிரஸ் ரெண்டுமே தமிழ்நாட்டில் திமுகவை ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை. தமிழ்நாடு மக்களோட கதியை தான் என்ன சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே புது நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சுயேட்சை இளைஞர்களை, அஸ்ஸாம் கண பரிசுத்துன்னு மாணவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனா, மாணவர்களே எம்எல்ஏ ஆனா, பிரபுல்லா மகந்தா ஒரு கல்லூரி மாணவனே முதலமைச்சர் ஆனா. இங்கே சாராய உடையார் தான் கல்லூரி நடத்துகிறாரு, சாராய ஃபேக்டரி நடத்துகிற ஜெகத்ரட்சகன் தான் கல்லூரி நடத்துகிறாரு. இங்கே அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக இந்த வசனம்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம்.